பாம்பன் பாலத்தில் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. லாங் ட்ரிப் போகிறோம். ராமேஸ்வரம் தான் நம்ம போகிறோம். தஞ்சத்துரம் ஹைவேல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷனில் சூப்பராக ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே காலையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ராமநாதர் சுவாமி கோயில் கோபுரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல்ஸ் வண்டிலாம் வந்து வருது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் விளாக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ட்ரிப்பு போகிறோம். அதுவும் லாங் ட்ரிப் போகிறோம். அது எங்கே போகிறோம்னா ராமேஸ்வரம் தான் நம்ம போகிறோம். சூப்பராக இருக்குது இந்த ஜேர்னி. ஓகேங்களா, அதுவும் நம்ம ட்ராவல்ஸ் ஃபாரி ட்ராவல்ஸ் தான் போகிறோம். இன்னும் நம்ம போக போக நம்ம ஜேர்னியில் கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரைட் இப்போ அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம திருப்பூர்லேருந்து இப்போ ஒரு 9:30 ஒரு 10 o'clock நம்ம வந்து இப்போ வண்டி எடுத்திருக்கோம். நம்ம ராமேஸ்வரம் போகிற வரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் ட்ராவலிங் பண்ணி இங்கே பாதக்கருப்பராயன் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து இங்கே போகிற எல்லா வண்டியும் நிறுத்துவாங்க. ஓகே, நம்ம வண்டியும் அப்படியே நிறுத்தியாச்சு. அப்படியே லைட்டிங்கில் பாருங்கள், சூப்பராக இருக்கா. இங்கே தான் வந்து பாதக்கருப்பராயன் கோயில். வாங்க அப்படியே நம்மளும் போய் சாமி கும்பிட்டுருவோம். பாருங்கள், இங்கே எல்லா ட்ராவல்ஸும் வந்து இங்கே தான் வந்து நிறுத்தி சாமி கும்பிட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், எக்கச்சக்கமான எலுமிச்சம்பழம், தேங்காய், பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம வந்து பாதக்கருப்பராயன் கோயில் வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேருந்து அடுத்த ஸ்டாப்பை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டஞ்சத்திரம் தான். அதுக்கப்புறம் நடுவில் ஸ்டாப்பிங்கே இல்லை. இப்போ நம்ம டிரைவர் நான் ஓட்டிகிட்டு இருக்காருங்களா, ஓகே, அப்படியே ஒரு ரோட்டு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம வந்து ட்ராவலிங் பண்ணுவோம். ஆஃப்டர் ஒரு 1 hour ட்ராவலிங்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் டீ சாப்பிட நிறுத்தியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பாருங்கள், இந்த ரோட்டில் போகிற எல்லா டூரிஸ்ட் பஸ்ஸு, லாரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் வந்து டீ சாப்பிட நிறுத்தியிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, ஜல்லிக்கட்டோட மாடு ஸ்டாச்சு. அதை தான் நம்ம பார்க்குறக்கு நம்ம பாய்ஸோட நம்ம போயிட்டுருக்கோம். ஹலோ, ஹாய் கம்மிங்க. ஹாய் ஹாய். நம்ம ட்ரிப்பில் வந்து இந்த நம்ம பாய்ஸும் தான் வந்து வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களே, இந்த ஒரு ஹைவேல, அதாவது ஒட்டஞ்சத்திரம் ஹைவேல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லொக்கேஷனில் சூப்பராக ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இங்கே எக்கச்சக்கமான டீ சாப்பிட்ற கடை எல்லாமே இருக்குது. பாய்ஸ், என்ன பாய்ஸ், காலையோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஓகே, வாங்க அப்படியே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் நம்ம கேங்கோட. ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ எடுக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக போக வேண்டிய நிலைமையாகி போச்சு. ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி அப்படியே நம்ம திண்டுக்கல் வந்தாச்சு. போர்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திண்டுக்கல் மாநகராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படிங்கிறது போட்டிருக்குங்களா. ஓகே, திண்டுக்கல் ஒரு சூப்பரான ஒரு நகரம், சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக விளாக் பண்ணுறோம். ஓகேங்களா, நீங்கள் திண்டுக்கல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி விடுங்க நீங்கள் திண்டுக்கல்லேருந்து பார்க்குறீங்கன்னு. ஓகே, வாங்க அப்படியே நம்ம அடுத்து அப்படியே ராமேஸ்வரத்தை நோக்கி நம்ம போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தூங்கா நகரம், டெம்பிள் சிட்டி, ஆனால் அடுத்து மதுரை நோக்கி அப்படியே நம்ம கிளம்பலாம். என்னதான் டூரிஸ்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் இந்த கேபினில் இந்த மாதிரி ஒரு சாஞ்சு கோர்ற சுகமே வேறு மாதிரி. எத்தனை பேர்த்துக்கு இது பிடிக்கும் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ரீச்டு டெம்பிள் சிட்டி மதுரை வந்தாச்சுங்க. கரெக்டாக மதுரை பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரவுண்டானத்தில் நம்ம ஒரு டேக் டைவர்ஷன் எடுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ மணி கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock நியர்பை வந்து 1:30க்கு மேலே ஆயிடுச்சு. நான் உங்களுக்காக தான் வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பப்போ வந்து இம்பார்ட்டண்டான அதெல்லாம் காமிக்கிறேன். ஓகேங்களா, நம்ம ரிட்டன் வந்து மதுரை வழியாக தான் வருவோம். நம்ம வந்து அந்த மதுரை பன் புரோட்டா, அதுக்கப்புறம் வந்து மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயில் எல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு விளாக் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து மதுரை வைகை ஆறு. ஓகேங்களா, மதுரை வைகை ஆறில் பாருங்கள் தண்ணி ஓரளவுக்கு இருக்குது.
ஓகேங்களா. மதுரையிலேருந்து பார்க்குறீங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஹாய் 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 கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. மதுரையிலேருந்து நம்ம அப்படியே வந்து இப்போ பைபாஸை ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது ராமேஸ்வரம் அந்த ஸ்ட்ரெயிட் ரோட்டில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகே, இன்னுமே பார்த்திங்கன்னா 150-160 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்குது. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock ஆச்சு. நம்ம ராமேஸ்வரம் வந்து எத்தனை மணிக்கு போகிறோம் அப்படின்னு தெரியல. கரெக்டாக இந்த சன்ரைஸ் அப்போ பாம்பன் பாலத்தை போனோம்னா நல்லா சூப்பராக ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கலாம். ஓகே, எத்தனை மணிக்கு போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். நீங்களும் வந்து ட்ராவல் இட் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் ராமேஸ்வரம் ட்ரிப். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நான் வந்து நைட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம், அப்படியே நம்ம தூங்கிட்டோம். இப்போ ஃபைனலி ரீச்டு மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். அதாவது பார்த்திங்கன்னா நியர்பை நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்துலேயே நம்ம வந்துட்டோம். இதான் வந்து ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி ஸ்டாப். முதல்ல வந்து பாம்பன் பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாம்பன் பாலத்துலேயே வந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ட்ரெயின்லாம் போகும். இப்போ வந்து ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து இந்த மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்களா, இந்த இடத்துல வந்து ட்ரெயின் நின்றும். அதுக்கப்புறம் நீங்கள் கேபு அந்த மாதிரி தான் பிடிச்சி போகணும். இங்கேயே பாருங்களேன் கடல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அப்படியே வந்து பாம்பன் பாலம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 o'clock 6:05 ஆயிடுச்சு இப்போ டைமு. கரெக்டாக இந்த டைமில் தான் நம்ம வந்து பாம்பன் பாலத்தில் நம்ம வந்து ஏற போகிறோம். ஓகேங்களா. நான் வந்து இந்த எதுவுமே நடுவில் பேசலை. நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் அந்த பாம்பன் பாலம் ஒரு 2 kilometer வரும் பார்த்திங்களா, அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே நான் உங்களுக்கு அப்படியே ஒரு துளி கூட கட் பண்ணாமல் போடுறேன். ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா.
ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பாம்பன் பாலத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி மடம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் இருக்குது. அதுக்கு அடுத்து பேக்கரும்பு அப்படிங்கிற ஸ்டாப்பில் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவுடைய மெமோரியல்ஸ் இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. நம்ம அதை வந்து வரும்போது நம்ம கவர் பண்ணலாம். ஓகேங்களா, நீங்களும் வந்து இந்த சைடு வந்தீங்கன்னா மஸ்ட்டு போய் பாருங்கள். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு. இதுதான் வந்து ராமேஸ்வரத்தையோடைய பஸ் ஸ்டாண்ட். அதாவது நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு அந்த பஸ்லாம் வந்தோம்னா வந்து இதை வந்து பஸ் ஸ்டாண்டு. உள்ளே வந்து நம்ம பெரிய பஸ்ஸில் 55 பேர் சீட்டு பஸ்ஸில் வந்தாலும் இங்கேயே நிறுத்திடுவாங்க. ஓகே, அப்படியே நம்ம வந்து ட்ராவல்ஸில் வந்திருக்கறனால அப்படியே நம்ம வந்து ஓரளவுக்கு கோயிலுக்கு பேக் சைடே வந்து பார்க்கிங்கில் போகலாம். பெரிய பஸ்ஸுமே வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியல. ஓகேங்களா, ஆனால் நம்ம பஸ் வந்து கோயிலுக்கு பேக் சைடு வந்து நம்ம பார்க்கிங்கில் போடுறோம். நம்ம உள்ள வரைக்குமே போகிறோம். ராமேஸ்வரத்தில் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான இடம் இருக்குது. பீச்சே வந்து அரியமான் பீச்சு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பீச்சஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தனுஷ்கோடி, அதுவும் சூப்பரான ஒரு லொக்கேஷன் தனுஷ்கோடி இருக்குது. அப்புறம் வந்து தீர்த்தம், புண்ணிய தீர்த்தம் வந்து 22 தீர்த்தம், அக்னி தீர்த்தமான கடல் இருக்குது. எக்கச்சக்கமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு ராமநாத சுவாமி டெம்பிள் சுவாமி இருக்கார். ஓகேங்களா, எல்லாமே நீங்கள் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா பார்க்கலாம். பாருங்க, இதான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்போ நம்ம வந்து கோபுரத்துக்கிட்டே, அதாவது கோயில் கோபுரத்துக்கிட்டே வந்துட்டோம். இந்த கோயிலுக்கும் எல்லா கோயில் மாதிரியே 4 கோபுரம் இருக்குது. இது வந்து இப்போ நம்ம ஒரு கோபுரத்தோடைய வாசல்லையே வந்து போய் நம்ம அப்படியே லெஃப்ட் எடுத்து நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கிங்க்கு போக போகிறோம். ஓகேங்களா, நீங்களும் மறக்காமல் ராமேஸ்வரம் வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலை. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி ரீச்டு ராமேஸ்வரம். அதாவது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் வந்து பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தியிருக்கோம். நம்ம கடலுக்கு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து போனோம். ஓகேங்களா, பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இங்கே ஓரளவுக்கு பஸ் ஸ்டாண்டில் செம கூட்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இன்றைக்கி நம்ம சனிக்கிழமை வீக்கெண்ட் டேஸ் தான் வந்திருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. நம்ம பார்க்கிங்கில் பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையுமே வண்டியெல்லாம் வந்து பார்க்கிங் இருக்குது. அந்த சைடு இன்னும் பார்க்கிங்கில் வந்து வண்டி ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, இங்கேயும் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா வந்து இன்னும் கடல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லாக கூட்டம் இருக்கும். கோயில்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரியே கூட்டம் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். ஆனால் இந்த வீடியோவில் இல்லை, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.